இங்க பாரு சந்தியா, நீ படிக்கிறதுக்காக காஞ்சிக்கு வந்த, விளையாட்டு எங்க வீட்டுக்கு வந்த. அந்த விளையாட்டு விளையாட்டாவே இருக்கட்டும், காதல மாத்திராத. என்ன விரும்புங்கன்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தல, உங்களை நான் விரும்புறேன்னு தான் சொல்றேன். மனுஷங்களுக்கு 2 காலு 2 கை 2 கண்ணு கொடுத்த கடவுள் மனசு மட்டும் ஒண்ணுதான் கொடுத்தான். ஏன் தெரியுமா? அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மனசு கொடுத்த கடவுள் தான் எனக்கும் மனசு கொடுத்திருக்காரு. அந்த மனசுல உங்களை தவிர யாரும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். சந்தியா பிளீஸ் வேண்டாம். உங்க பெர்மிஷன் கேட்டு உங்களை விரும்பினா அது ஒண்ணு காதல் இல்ல. நீங்க வேண்டானதும் விட்டுட்டா அந்த காதல்ல உண்மையும் இல்ல. பிடிவாதம் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்க. என்னோட காதல் உங்களுக்கு பிடிவாதமா தோணுச்சுன்னா அது ஏன் தப்பு இல்ல. இது கோவத்தில் அடிச்ச அடி இல்ல, கடமை உணர்வோடு அடிச்சது. படிக்க வேண்டிய வயசுல எப்படி எல்லாம் பேசாத. நீங்க என் மேல வச்சிருக்கிற கடமை என்னைக்காவது ஒரு நாள் காதலா மாறத்தான் போகுது. வச்ச பொங்கச்சோறு ஆறி போகும் ஊர்வசி, சொந்தம் சேர பந்தி போட்டு அள்ளி கொண்டு நீரசே. ஆக்கி வச்ச பொங்கச்சோறு ஆறி போகும் ஊர்வசி, சொந்தம் சேர பந்தி போட்டு அள்ளி கொண்டு நீரசே. ஓய் சகி நீலா சும்மாவே பேசுவா சலில் எம்மா பொய் வேஷம் எண்ணி நீ தரும் பல பத்தாம நின்று பரீட்சை தின்பேனா. பட்டுமுத்து பந்தலுக்குள் எந்த தீவோ ஒட்டி கொண்ட சேலைக்குள்ள என்ன தோப்போ. மத்த ஓசை கேட்கும் முன்னே முத்தராகம் பாடவா. மத்த ஓசை கேட்கும் முன்னே முத்தராகம் பாடவா. கோபமா சகி
இன்னைக்கு கண்ணத்தை இங்கே காட்டவா சும்மா கலாட்ட செய்ய ஆசையா இது உன்னோடு மெல்ல மேலே பரப்பேனா பட்டுமுத்து பந்தலுக்குள் எந்த தீவோ ஒட்டி கொண்ட சேலைக்குள்ள என்ன தோப்போ மொத்தமாக எட்டி தாவுற பத்திக்குள்ள போகுது பாமா சுவாமி, ஒரு வருஷமா நானும் சாம்பாவும் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்நியாத வாசம் இன்னையோட முடியுது. என் ஆஸ்தி எல்லாம் வரப்போகுது. என் சொந்தங்களை பார்க்க போறேன். வர சுவாமி. டே கணேஷ், வரண்டா. வர சித்தப்பா, உடம்பு கவனிச்சுக்க. ஆமா, சந்தியா எங்க? காலேஜுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, வரேங்க. போயிட்டு வரேன் தம்பி. என்னண்ணா இது இன்னும் சாம்பா வரல? நாம எவ்வளவு அவசரப்பட்டாலும் காலம் அவசரப்படாது, வந்துருவோம். அண்ணா, அண்ணா, இவங்க உயிரோட தான் இருக்காங்க. சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க. வாங்க, தூக்குங்க. அவனை போட்டு சொல்லிட்டேன். அவங்க வந்தாங்கன்னா ஒன்னையும் போட்டு சொல்லிடுவாங்க. சீக்கிரம் வாங்க. தண்ணி கொண்டு வாங்கடா. நாளைக்கு அவங்க எங்கேயாவது என்ன வழிமறிச்சு குத்திட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? நீ ஏதோ பெரிய டாக்டராக போறேங்கிறியே, என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த டைம்ல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் மாமா. யாராவது தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது. சாபா, தண்ணி குடிடா. குத்துன இடத்துல இருந்து ரத்தம் போகாம ஏதாவது கிளாத்தால இறுக்கி கட்டிக்கோ.
வீட்டுக்கு போலாம் வாங்க. சாம்பா செத்து போயிட்டான். என் சாம்பா செத்து போயிட்டான். என் பத்திரமாத்து தங்கம் போயிடுச்சு. எவ்வளவு முயற்சி செஞ்சையா? அவனை கொல்ல சொல்லி அனுப்பின ஆளுங்கெல்லாம் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த சாம்பா சாகல. கடவுள் இருக்கா ஐயா. அவன் தன் பலத்தை நம்பினா, நான் அந்த பகவானை நம்பினேன். அதனால்தான் அவன் என் கையால செத்தான். ஐயா கடவுளே, உன் பக்தரோட பிரார்த்தனை நிறைவேற்றிட்டேன். ஏனே ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த சந்தோஷமான நேரத்துல சாம்பா உயிரோட இருக்கான்னு செய்தி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? முட்டாள்தனமா பேசாத. எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? அண்ணா அண்ணா, அந்த சாம்பா சாகலண்ணா. அவங்க வீட்டுல அவனுக்கு வைத்தியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்டா சாக மாட்டேங்கிற நீ? இந்த சும்பை ஏன் இப்படி வாயை பழக்கிறான்? இந்த பாருங்கண்ணே, தரையில அடிச்சுட்டு ஒப்பாரி வைக்காம முதல்ல உங்க மாமனார் வீட்டுக்கு ஓடி போனாதான் தப்பிக்கலாம். சாப்பிடுக்கா, சாப்பிடு. ஏன்பா படிப்புன்னு உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம்? அதோட மதிப்பு தெரிஞ்சதுனாலப்பா. டாக்டர், ஒரு நிமிஷம். எப்படி இருக்கு டாக்டர்? பரவாயில்ல, ஆனா பிளட் ரொம்ப போயிருக்கு. அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அவனை வெளியே கொண்டு போறது அவ்வளவு சேஃப் இல்ல. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயசுல சின்னவனா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தெய்வம். எஸ்பி சார், அவனை தெய்வம்னு நீங்க தான் சொன்னீங்க. தெய்வத்துக்கு எங்கேயாவது சாவு உண்டா? டாக்டருங்க வைத்தியத்தை விட மக்கள் ஆசீர்வாதத்துக்கு சக்தி அதிகம். அது அவனுக்கு இருக்கு. அவன் பழைச்சுக்குவான், நிச்சயம் பழைச்சுக்குவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முன்னால தீபம் ஏத்தி வச்சிருக்கேன். எதுக்காக தெரியுமா? என் வீட்டு தீபம் அணைஞ்சு போகாம பாத்துக்க வேணுதா. அவனை எப்படியாவது பழிக்க வச்சிரு. எத்தனையோ வீடுங்களுக்கு அவன் வெளிச்சமா இருப்பான். பாட்டிமா, என் பேர் சந்தியா, எஸ்பி மோகன்தாஸோட பொண்ணு. இதுக்கு முன்னாடி நந்தினியோட சேர்ந்து பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்தேன். சாம்பாவை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. அவங்கெல்லாம் யாரு பாட்டிமா? சாம்பாவை எதுக்காக அவங்க எல்லாரும் இப்படி துரத்திட்டு வந்து கொலை செய்ய பாக்குறாங்க? சாம்பா என் செல்ல பேரம்மா. அவனுக்கு சாம்ப சிவநாதன்னு அவன் தாத்தா பேரையே வச்சோம்.